இருந்துச்சு. அண்ட் மூவி பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஸோ நார்மலாக த்ரில்லர் மூவிலாம் பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவேன். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து எனக்கு பேசாம வெளியே போயிடலாமா இவ்வளோ பயமா இருக்கே அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. இல்லை நடிக்கும்போது நான் அந்த த்ரில்லர் சீன்ல நான் இல்லை ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு பார்ட் ஆஃப் ஃபேமிலி ஒன்று இருக்கு, அதுல தான் நான் இருந்தேன். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. நிறைய லேர்ன் பண்ணேன். சவுண்ட்ல நான் கத்துற சவுண்டை விட பின்னாடி கொஞ்சம் கத்துற சவுண்டை கேட்டுச்சு. ஸோ அந்த பயம் இருந்துச்சு. அந்த த்ரில் இருக்கு, த்ரில்லர் மூவி தானே. ஸோ அந்த ஃபீல் இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை டைரக்டர் சார் கிட்ட தான் கேட்கணும், அது என்ன தெரியல. பட் லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் கம்பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல டைரக்டர் சார். ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். பட் எனக்கு பயமா இருந்துச்சு. ஸோ அவங்களாம் சொல்லுவாங்க நல்ல ஒரு அதாவது ஒரு பேய் காமெடி, அது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு படம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு அதாவது ஒரு பேய் கதை நம்ம பார்த்து வெளியே வந்தா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன மாதிரி கொடுக்க போறாங்க, எப்படி அந்த ஸ்டோரி கொண்டு போகுது, எப்படி இந்த ஸ்டோரி மூவ் ஆகுது, அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் முக்கியமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஓவராலா படம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இப்போ உள்ள ஒரு கரண்ட் பேய வச்சு பேயால எப்படி வந்து மனுஷங்க வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, அண்ட் அந்த பழைய காலத்து அந்த சாமுதிரிகள்லாம் அதெல்லாம் வச்சு எப்படி கொண்டு போறாங்க. முக்கியமா மியூசிக் நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா புதுமுகங்கள் நிறைய இருந்தாங்க. நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம ரொம்ப ப்ராக்டிகலா அந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆர்ட் ஒர்க் நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா அந்த அந்த பாட்டு மியூசிக் எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஹீரோயின் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய அமுதவாளன் பண்ணியிருந்தாங்க. நிறைய அந்த காமெடி கேரக்டர்ஸ் ஒரு சில கேரக்டர்ஸ் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஓவராலா ஒரு பேக்கேஜா பார்க்கும்போது நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியா நம்ம கொண்டு போயிருக்காங்க. இந்த ரொம்ப சூப்பரா இருக்கு, த்ரில்லா இருக்கு. பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆர்வமா இருக்கு, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்ற போல விறுவிறுன்னு போகுது. கதை நல்லா போயிட்டு இருக்கு. சோனியா அகர்வால் இருக்கிறதுனால பாக்குறது வந்து நல்ல ஒரு கதாம்சம் உள்ள படமா இருக்கும். சொன்ன மாதிரி என்னங்க ரொம்ப பயமா இல்ல, லேசா பயம் இருக்கு. பயம் இருக்கு, ரொம்ப பயம் இல்ல, பயம் இருக்கு. அந்த பயம் போதும். அதுக்கு மேல பயமா இருந்தா ரொம்ப பயந்துருவோம், உண்மையிலே பயந்துருவோம். ரொம்ப சோனியா அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா குறைஞ்ச சீன் தானே அவங்க வராங்க இல்லைங்களா. காமெடி சீன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போலீஸ்கார வராரு பாருங்க, அவரை வந்து சாத்தான் 2 அடி அடிக்காம போயிடுச்சு. அதான் பெரிய குறையா இருக்கு. ஏன்னா அவர் தான் ஃப்ராட் பண்றாரு. அவரை 4 பழி வாங்குற மாதிரி காட்டுனா நல்லா இருக்கு. அது ஒன்றும் பண்ணாம போயிடுச்சு. பட் டோட்டலா கதை வந்து பாக்குற அளவுக்கு விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் பாராட்டலாம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி மியூசிக்கும் வந்து ஹாரர் அந்த சீன்லாம் வரப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்லாவே பயப்படுவாங்க. இப்ப நம்ம எப்படி வந்து காஞ்சூரிங்லாம் பாக்குறப்ப நமக்கு எப்படி ஒரு பயம் வரும், அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து சிஜி பண்ணிருந்தாங்க. பட் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. காமெடி வந்து ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பேர் தெரியல, அமுதவாணன்ல இன்னொருத்தவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேக் கட்டிங் சீன்லாம் வரும், அதெல்லாம் செம ஜாலியாவும் இருந்துச்சு. அதே டைம்ல வந்து அதை அப்படியே ஹாரராவும் கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சோனியா அகர்வால் செம சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க சின்ன பார்ட் தான், பட் இருந்தாலுமே அவங்களோட சீன்ஸ் வந்து செம சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம், குழந்தைங்களோட கூட பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்த்துலாம் போல சார் படம். ஓகேங்களா, எதிர்பார்க்காம தான் வந்தேன். ஏன்னா ஜெனரலா ஒரு பேய் படம் கொஞ்சம் சின்ன வயசுல இருந்து பார்த்து பழக்கம். சரி எப்படி இருக்கும் பார்க்கலான்ட்டு. இது பேய் படத்துல கொஞ்சம் கண்டென்ட் வந்து வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம இந்த சொல்றது சாத்தான் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சாத்தான் சம்பந்தப்பட்ட கதை தான் இந்த படம். நல்லா இருக்கு. பேக்வர்டு மியூசிக் ஒரு பேய் படத்துல என்ன ஒரு முக்கியமோ அந்த பேக்வர்டு மியூசிக் நல்லாவே இருக்கும். சொல்லுங்க, வேற ஏதாவது கேளுங்க. அவங்க சீன்ஸ் அவங்க நல்லா தான் படிக்காங்க. ஆனா அவங்க போர்ஷன்ஸ் கம்மி. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வராங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்தாங்க. அவங்க சீன் என்னவோ அது நல்லா பண்ணிக்காங்க. அதாவது
ரொம்ப பில்டப் பண்ணி ஆஹா ஓஹோன்னு சொல்றதை விட நல்லா பண்ணிக்காங்க அவ்வளவுதான். அதான் சார், இது பேய் படத்துல கொஞ்சம் வேற மாதிரி கண்டென்ட். சாத்தா இது இப்ப நம்ம கடவுளை போய் வேண்டுறோம், கடவுள் கிட்ட வேணும்னு நமக்கு வந்து எதுவுமே கொடுக்காது. நம்ம எதுவுமே கொடுக்காத போது சாத்தான் கிட்ட வேணா நம்ம வந்து கொடுக்கும். ஆனா அது கொடுத்த மாதிரி ஒரு மாய மாதிரி நம்மளுக்கு காட்டிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நம்ம கிட்ட கேட்கும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து அதுதான். ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு தடவை வந்து நம்பி பார்க்கலாம் சார். ஒரு தடவை பார்க்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான திரைப்படம் இல்ல. பேய் படத்தை எல்லாம் விரும்புவாங்க ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் இருக்கு. ஸோ அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பா ஒரு தடவை வந்து பார்க்கலாம். இன்டர்வியூ விட்டா கூட ஸ்கிரீன்ல கீழ்ட்டு போயிடுவீங்க. அந்த போல நடிச்சுக்கிறா போல ஒரு பழகிறீங்க, நீங்க சதறுவீங்க. ஒரு வந்தாலே ஃப்ரேம்ல காட்டினாலே சதறுவீங்க. அந்த போல இது படம் வந்து பாருங்க. வெறித்தனமா நடிச்சுக்கிறாரு. கத்துவீங்க, தொண்டைலாம் தீஞ்சு போயிடும். எல்லாம் மெடிக்கல் போயிடுவீங்க நாளைக்கு காலையில எல்லாம். வந்து பாருங்க, அந்த போல நடிச்சுக்கிறாரு. நன்றி.